ராஜ்விந்தர் சிங் கோல்டன் என்ன நடந்துட்டு இருக்குது? ராஜ்விந்தர் சிங் கோல்டன், நீங்க அங்கேயே இருக்கக்கூடியவர், இந்த இந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்படிங்கிற காரணத்தை சார் சொல்லிட்டாரு. அதுதான் ஓரளவு நிஜமும் கூட. அந்த ஒரே காரணம் நடந்ததுக்கு அப்புறம் என்னங்க? சொல்லுங்க. இல்ல எங்களுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். 19ஆம் தேதி கைது நடவடிக்கை நடந்ததுக்கு அப்புறம் சரி முழுமையாக பஞ்சாப் விவசாயிகளும் ஹரியானா விவசாயிகளும் ஆம் ஆத்மிக்கு அகைன்ஸ்டா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிஜேபி இங்க ஒண்ணுமே பண்ணல. ஹரியானால பண்ணியிருந்தா பிஜேபி கவர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். இங்க பண்ணங்காட்டி இது அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில இருந்து வந்தவர், அவரை பின்ன புடிச்சு உள்ள போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயப்படுத்தி எல்லாம் அவங்க கிட்ட இந்த நடவடிக்கையை எடுக்க வச்சிருக்காங்க. ஓகே, இது உண்மை. பதவி இதுங்கிறது நரித்தனத்தினாலதான் இந்த ஒரு மத்த கட்சிகள் மேல ஒரு அபிப்பிராயம் இதானங்காட்டி புது கட்சி இருக்குது, இவங்களை இது பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற இதுலதான் பஞ்சாப் மாநில 92 சீட்டு கொடுத்தோம். ஆனா ஒரு ஆட்சி பண்ணவே தெரியாத புது ஆட்கள் வந்தங்காட்டி ஒரு பழைய மாநிலம், அதுவும் ஒரு பயங்கர போராட்ட குணம் உள்ள மாநிலத்துல இந்த மாதிரி ஆட்சி போனதாட்டி காங்கிரஸ் இருந்தப்போ, ஹரியானால பிஜேபி இருந்தப்போ, சென்ட்ரல்ல பிஜேபி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தப்போ கூட எங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. ஓகே, மீட்டிங்க்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணதை எதிர்த்து 4ஆம் தேதி வர்ற மீட்டிங்ல இந்த சூழ்நிலை வந்திருக்காது. இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு மேல இங்க நடந்த ஒவ்வொரு ஊர்லயும் சரி, மாவட்டத்திலையும் சரி, மாநில அளவிலான எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அதை புறக்கணிக்கிறதுக்காக விவசாயிகள் ஆயிரக்கணக்கிலையும், ஊரா இருந்தா 500, 1000 அந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சியா இருந்தா 5000, 10,000 பேர் சேர்ந்து நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க ஆரம்பிச்சுங்காட்டி அதை ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு லேண்ட் அக்வரைசேஷன், பாரத் மாலா யோஜனா, அந்த மாதிரி 2-3 யோஜனால இங்க காஷ்மீர் ரோடு, இந்த மாதிரி அட்டாரி பார்டர் ரோடு, 2-3 பைபாஸ் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. பாரத் மாலா அதுல பணம் தராத என்னங்க பாரத் மாலா திட்டம் அது இருக்குது. இனியும் 2 திட்டங்கள் நடைபெற்று இருக்கு. அதுல பணம் கொடுக்காத விவசாயிகளை கூட ஒரு 2 மாடி கட்டடம், 3 அண்ணன் தம்பிங்க, 3 பேர் தனித்தனி வீடு, 3 பங்களா உள்ள வந்திருக்கு. அவங்களுக்கு காசு கொடுக்காம தூக்கி உள்ள போட்டு 70 வயசு முதியவர்களை கூட, ஆம்பளையா இருந்தாலும் கூட பரவாயில்ல, லேடிஸுகளை தூக்கி உள்ள போட்டு அந்த மாதிரி அராஜகமான சூழ்நிலையில கொண்டு வந்தங்காட்டி இவங்க வந்தால் நாங்க மீட்டிங்க்கு வரமாட்டோம், இவங்க விவசாயிகளுக்கு எதிராகவே இது பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல நாங்க ஸ்டேட்ல பிரச்சனையை முடிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல பாத்துக்கலாம், ஏன்னா ஸ்டேட்டு தான் நம்மளை இப்போதைக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற இதுல சொன்னதை ஒன்றிய அரசு முழுமையா யூஸ் பண்ணிக்கிச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க ஸ்டேட்ல இதை முடிவு பண்ணி சொல்லுங்க, அதுக்கப்புறம் மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே தவிர்க்கதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சங்காட்டி அவங்க நீங்க மாநிலத்துக்குள்ள இதை முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஏற்கனவே விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக மீட்டிங் ஒன்றும் வைக்கல, ஒரு சும்மா நமக்கு ஒரு ஆறுதலுக்காகத்தான். சாயந்தரம் வரைக்கும் மீட்டிங் வச்சுட்டு சாயந்தரத்துக்கு அப்புறம் பின்ன 1.5 மாசம் எல்லாம் தள்ளி டேட் கொடுத்து ஒரு மாநிலத்துல பல மாநிலங்கள்ல இருந்து வந்த விவசாயிகள் ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கா வெயிலையும் மழையிலையும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 1.5 மாசம் கழிச்சு டேட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு விவசாயிகள் மேல என்ன ஒரு அக்கறை இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து அந்த எம்எஸ்பி பத்தி இது பண்ணணும். ஆனா இங்க ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற வெயிலையும் மழையிலையும் 1.5 மாசம் உட்கார்றது எவ்வளவு செலவு, என்னென்ன சூழ்நிலையில இங்க நம்ம எதிர்கொள்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அப்போ இதை மாநில அரச உபயோகிச்சாங்க. அவங்களோட சுய
இதுக்காக வந்து இவங்க வந்து அவங்க சொன்னதையெல்லாம் ஏத்துக்கிட்டு சரி அவங்க இந்த போராட்டத்தை வந்து இது பண்ணிட்டாங்க. ஏன்னா சிசோதியாவும் சரி, சரி கெஜ்ரிவாலும் சரி, ஓகே சென்ட்ரல்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஜெயில இருந்து வெளி ஜாமீன்ல தான் இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்ல. ஓகே அதனால அவங்கள பின்ன மிரட்டியும் கூட இதை பண்ணியிருக்கலாம். இனி ஒண்ணு இங்க வந்து அந்த ராஜ்யசபா பிரச்சனையும் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க போட்டியிடுறாங்க. லுத்தியானால வந்து அந்த ராஜ்யசபா மெம்பர் வந்து போட்டியிடுறாங்க. ஓகே இதெல்லாம் பிளான்டா தான் நடந்துட்டு இருக்குங்க. ஓகேங்க ஓகே ஓகே பேசலாம். அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை என்ன மாதிரியா நகர்த்தி செல்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க விவசாய சங்கங்கள் எல்லாங்க? முதல்ல நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிடுறேன். இந்த மாதிரி அவங்க மேல வந்து பழி சுமத்தலைங்க. இங்க வந்து உண்மையே வந்து அதுதான். உண்மையே வந்து அதுதான். அவங்க வந்து இங்க பாருங்க, ஹெலிகாப்டர், பஞ்சாபோட ஹெலிகாப்டர் ஆ 2 லட்சம் கோடி வந்து கடன் வந்து ஏறிடுச்சு. குஜராத்ல போய் வந்து இங்க பிரச்சாரம் பண்றாங்க இங்கிலீஷ் பேப்பர்ல ஆ கேஜ்ரிவாலை பத்தி. பஞ்சாபுக்கும் கேஜ்ரிவாலுக்கு செலவு பண்றதுக்கு வந்து அவன் சொல்றங்காட்டி தானே பண்றாங்க. அப்ப இங்கத்த மிஸ்யூஸ் பண்றாங்கல்ல, இங்கத்த பவர் மிஸ்யூஸ் பண்றாங்க. டெல்லியில போலீஸ் கொண்டு போயிருக்காங்க, கன்மேன்ஸ், செக்யூரிட்டி, என்னென்ன தேவையோ ஹெலிகாப்டர் வரைக்கும், தமிழ்நாடு வரைக்கும் அவங்க வந்து பஞ்சாப் ஹெலிகாப்டர்ல தான் போறாங்க. எங்க எலெக்ஷன் நடக்குதோ அங்கேயும் வந்து பஞ்சாபோட மணியை தான் யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம அதை பழி சுமத்தாம இருக்க முடியுங்களா? சரி டெல்லியில அவங்களுக்கு ஆட்சி இல்ல. அப்ப இங்கத்த இது பண்றதுக்காகத்தான் அந்த ராஜ்யசபா மெம்பர்ஷிப் வந்து வாங்கறதுக்காக இவ்வளவு போராடுறாங்க. ஏன்னா அது வந்தாதான் அவங்க வந்து இது பண்ண முடியும். ஒரு பார்ட்டியோட லீடரா வந்து அவங்க இதையெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ம் அது அந்த இது இருக்குறங்காட்டி இப்ப 3 நாள் ப்ரோக்ராம் அமிர்த்சர்ல வச்சு ஒரே நாள்ல திரும்பி ஓடிட்டாங்க. ஏன்னா இங்க வந்து எதிர்ப்பு. ஓகே அப்போ இப்பவே வந்து இந்த எதிர்ப்புன்னா 1 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் கமிஷன் டேட் பிக்ஸ் பண்ணிருச்சுன்னா எலெக்ஷன் 1.5 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ 1.5 வருஷத்துல எலெக்ஷன் வந்துருச்சுன்னா இவங்க வந்து ஊருக்குள்ள வரவே முடியாது. 92ல இருந்து நேரா 9க்கு வந்தாலும் சரி, இல்ல 0க்கு வந்தாலும் வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஓகே போராட்டம் வந்து நாளைக்கு வந்து சம்பு எல்லையில வந்து போராட்டம் வச்சிருந்தோம். ஒரு சிஐக்கு அகைன்ஸ்டா, சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அகைன்ஸ்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகை போராட்டம். அதுக்காக இன்னைக்கு காலையில இருந்தே வந்து எல்லாத்தையும் என் வீட்டுக்கும் போலீஸ் வந்துச்சு எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு. நான் போன் வீட்டுல வச்சுட்டு வெளியே போயிருந்தோம். அதனால இது பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கு. காலவரையற்ற அறிவிப்பு. 12 மணிக்கு மேல ரயில் நிறுத்துவோம்னு. ஓகே ஓகே அது வந்து ஏன்னா மாநில அரசு வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்குது. ஓகே 70 வயசு முதியவர்களை கூட இது பண்றாங்க. அதனால போராட்டம் தீவிரமடையுமே ஒழிய ஓயாது. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு மாநில அரசும் வரமாட்டேங்குது, சென்டரும் வரமாட்டேங்குது. சென்டரை கேட்டா மாநிலத்து கூட ஒத்து போய்க்கிங்க, அவங்க கூட பேச்சு இது பண்ணிட்டு எங்க கிட்ட சொல்லுங்கங்கிறாங்க. மாநிலத்துக்கிட்ட கேட்டா மாநிலம் வந்து இது எல்லாமே சென்டரோட பிரச்சனையா, நாங்க என்ன சொல்றதுங்கிறாங்க. ஓகே ஓகே அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்போ ஓகே வந்து இது ஏமாத்து வேலையா தான் இது பண்ண முடியுமே ஒழிய வேற என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. ஓகே சார் ஓகே ஓகே பேசலாம்.